ஃபார்ம்ல என்னென்ன கேட்கறாங்க, இந்த ஃபார்மை எப்படி ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற சில இல்ல இதுல இருக்கிற எல்லா விஷயங்களுமே நீ நம்ம வந்து கவர் பண்ண போறோம். இது ரொம்ப சிம்பிள் ஃபார்ம் தான், ஒரே ஒரு ஃபார்ம் தான். ஓகேங்களா, ஒரே ஃபார்ம் ரெண்டு காப்பியா இருக்கும். 2 காப்பி வந்து நம்ம ஃபில் பண்ணணும், ஒன்னு நமக்கு ஒன்னு அவங்களுக்கு. ஓகேங்களா, ஸோ இதுதான் ஒரு முக்கியமான விஷயம். இதுல என்ன இருக்கு என்ன ஏது அப்படிங்கிற எல்லா விஷயங்களுமே நீ நம்ம கிட்ட வந்து பேச போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல என்ன இருக்குன்னு அப்படியே நம்ம கிட்ட டிட்டோவா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து இந்திய தேர்தல் ஆணையம் அப்படின்னு இருக்கும். இதுல வந்து BLO அப்படின்ற ஒரு நம்பர் இருக்கும், அவங்களோட கான்டாக்ட் நம்பர் இருக்கும். நிறைய பேருக்கு இதுல வந்து சில டவுட்ஸ் இருக்கும். நான் ஏன் ஓட்டர் ஐடிக்கான BLO கான்டாக்டை நான் எப்படி போய் கண்டுபிடிப்பேன்? அதாவது இந்த ஃபார்ம் வந்து எல்லா ஆபீசர்ஸ் கிட்டயுமே கிடைச்சிருக்கு. ஒரு வார்டுக்கு ஒரு பார்ட்டா வந்து பிரிச்சு வச்சிருவாங்க. பார்ட் நம்பர் 1 2 3 4 அப்படின்னு பிரிச்சிருவாங்க. உங்க பார்ட் என்னவோ அவங்களுக்கான BLO கான்டாக்ட் பண்ணீங்கன்னா இந்த ஃபார்ம் அவங்க கிட்ட இருக்கும். ஓகேங்களா, ஸோ இது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எலெக்ஷன் கமிஷனோட ஆன்லைன் வெப்சைட்ல போனீங்கனாலே வந்து அதுல இருந்து உங்களோட ஓட்டர் ஐடி நம்பரை போட்டாலே உங்களோட டீடைல்ஸ் வரும். உங்களோட ஓட்டர் ஐடி எல்லா டீடைல்ஸும் வரும். அதுல பார்ட் நம்பர் வரும், எந்த பார்ட் நம்பர் அப்படின்ட்டு வரும். அந்த பார்ட் நம்பரை நீங்க வந்து காப்பி பண்ணி வச்சுக்கணும். அடுத்து உங்களுடைய திருப்பியும் வந்து அந்த உங்களோட BLO சர்ச் பண்றதுக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்கும். அதுல போனீங்கன்னா நீங்க ஜஸ்ட் கூகுள் பண்ணாலே கிடைக்கும். அது உங்களுக்கு அசம்பிளி நம்பி என்ன, எந்த பிளேஸ்ல அசம்பிளி உங்களுக்கு இருக்கு, அப்புறம் வந்து ஸ்டேட் என்ன ஸ்டேட், உங்களோட பார்ட் நம்பர் என்ன அப்படின்னு போட்டீங்கன்னா அந்த பார்ட் வந்து 1 2 3 4 அதுல லிஸ்ட் அவுட் ஆகும், பார்ட் வந்து லிஸ்ட் அவுட் ஆகும். அதுல நீங்க உங்களோட ஓட்டர் ஐடியில பார்த்த பார்ட் நம்பரை கிளிக் பண்ணிட்டு சர்ச் பண்ணீங்கன்னா உங்களோட BLO கான்டாக்ட் நம்பர் இருந்து எல்லாமே அதை வந்து வந்துடும். ஓகேங்களா, இன்கேஸ் உங்களுக்கு BLO கான்டாக்ட் நம்பர் கிடைக்கல அப்படின்னா அது வந்து நீங்க ஆன்லைன்லேயே சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம் உங்களோட BLO நம்பர். ஸோ அதுக்கு அடுத்து என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களோட டீடைல்ஸ் இருக்கும். உங்களோட பார்ட் வரிசை என்ன, எந்த பார்ட் நம்பர்ல இருக்கீங்க, எந்த ஸ்கூல்ல எந்த இடத்துல நீங்க வந்து ஓட் போட்டீங்களோ அந்த டீடைல்ஸ் இருக்கும். எந்த பிளேஸ்ல, எந்த அட்ரஸ், பின்கோடு, சட்டமன்ற தொகுதி, பாராளுமன்ற தொகுதி என்ன, அது எல்லாமே அதில் வந்து வந்துடும். ஸ்டேட் எல்லாமே வந்துடும். இந்த சைடு வந்து ஒரு QR கோட், ஒரு பார் கோட் ஒன்று வந்து ஸ்கேனிங் இருக்கும். பக்கத்துல இருந்து உங்களோட போட்டோ ஒன்று வந்து மென்ஷன் ஆகும் டாப்பர்ல. ஓகேங்களா, ஹெட்டர்ல இதுதான் இருக்கும் அந்த பர்டிகுலர் ஃபார்ம்ல. இது நான் ஃபில் பண்ணியிருக்கேன், அதனால இது என்னால் வந்து ஓப்பனாக காட்ட முடியல. பட் இது என்னென்ன கேட்குறாங்க அப்படின்றது சிம்பிள் தான். அது என்னன்றது நான் உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு கோ த்ரூவா பேசினாலே எக்ஸ்பேண்டடாகவே பேசின அளவுக்கு தான் இருக்கும். அந்த அளவுக்கு சிம்பிளாக தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட டேட் ஆஃப் பர்த், உங்களோட ஓட்டர் ஐடியில் நீங்கள் கொடுத்த டேட் ஆஃப் பர்த் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட ஆதார் நம்பர் எழுதிக்கோங்க. 3வது உங்களோட ஃபோன் நம்பர் எழுதிக்கோங்க. 4வது உங்களோட அப்பா பேர், அப்பா இருந்தாருன்னா அப்பா பேர் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் அப்பாவுடைய ஓட்டர் ஐடி நம்பர் சிலருக்கு இருக்கும், சிலர்கிட்ட இருக்காது. இல்லைன்னா இல்லைன்னு விட்டுருங்க, இருந்தா எழுதுங்க. ஓகேங்களா, அடுத்து அம்மாவோட பேரு, அதே மாதிரி அம்மாவோட ஓட்டர் ஐடியோட நம்பர், அதே மாதிரி சிலருக்கு இருக்கும், சிலருக்கு இருக்காது. அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இன்கேஸ் அப்பா அம்மா இல்லை, கார்டியன் இருக்காங்கன்னா கார்டியனுடைய நேம், அவங்களுடைய நம்பர், அவங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பர் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இன்கேஸ் மென்னா இருந்தீங்கன்னா மேரிடா இருந்தா ஒய்ஃப் நேம் எழுதுங்க. விமனா இருக்கீங்க